அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய அன்றாட உணவு நிகழ்வின் நற்செய்தி பகுதியிலே பரிசேயரும் ஏரோதியரும் இயேசுவை சிக்க வைக்க ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். என்ன கேள்வி அது? சீசருக்கு வரி செலுத்தலாமா வேண்டாமா என்பதுதான். இது ஒரு சாதாரண அரசியல் கேள்வி போன்று தோன்றலாம். ஆனால் இயேசுவை மக்களிடமும் ஆட்சியாளர்களிடமும் பிரச்சனையில் சிக்க வைக்க கேட்கப்பட்ட ஒரு சூழ்ச்சி நிறைந்த கேள்வியாகத்தான் இது குறிப்பிடப்படுகிறது. ஆனால் இயேசு அவர்களின் மனதை கண்டார். ஒரு தெனாரியத்தை காட்டச் சொல்லி, இதில் உள்ள உருவமும் எழுத்தும் யாருடையது என்று கேட்கிறார். அவர்கள் சீசருடையது என்று கூறுகிறார்கள். இயேசு மிக ஆழமான பதிலை அவர்களுக்கு அளிக்கிறார். என்ன அது? சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும், கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். இந்த வார்த்தைகள் இன்று நமக்கென்ன கூறலாம்? முதலில் நாம் நல்ல குடிமக்களாக இருக்க வேண்டும். குட் சிட்டிசன்ஸ். சட்டத்திற்கும் சமூக பொறுப்பிற்கும் மதிப்பு கொடுக்கும் குடிமக்களாக இருக்க வேண்டும். வரி செலுத்துதல், நேர்மையான பொறுப்புணர்வுடன் இருத்தல் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பதை அறிவுறுத்துகிறது. ஆனால் அதைவிட இன்னும் ஆழமான உண்மை என்னவென்றால், நாம் யாருடைய உருவத்தை தாங்கி இருக்கிறோம் என்பதுதான். நாணயத்தில் சீசரின் உருவம் இருந்தது, ஆனால் மனிதனில் கடவுளின் உருவம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே மனிதனை தம் சாயலிலும் உருவிலும் கடவுள் படைத்தார் என்று வாசிக்க கேட்கிறோம். அப்படியானால் நம் வாழ்க்கை முழுவதும் கடவுளுக்கே உரியது என்பதுதான் திண்மையான உண்மை. நம் இதயம், எண்ணங்கள், அன்பு, நேரம், செயல்கள் இவை அனைத்தும் கடவுளுக்கு கொடுக்கப்பட வேண்டியவை. ஏனென்றால் நாம் இறைவனின் சாயலை பெற்றவர்களாக இருக்கிறோம். சில நேரங்களில் நாம் கடவுளுக்கு சிறிது நேரம் மட்டும் கொடுத்து மீதியை உலகிற்கு கொடுக்கிறோம், உலக காரியங்களுக்கு கொடுக்கிறோம். அதிலும் கூட நேரத்திற்கு செல்வதில் நமக்கு இன்னும் பல நேரங்களிலே பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. ஞாயிறு திருப்பலியில் மட்டும் கடவுளை நினைத்து மற்ற நாட்களில் அவரை மறந்து வாழ்கிறோம். ஆனால் இயேசு இன்று நம்மை கேட்பது, உன் வாழ்க்கையில் கடவுளுக்கான இடம் உண்மையிலே இருக்கிறதா? அன்பர்களே, நாம் உலகில் வாழ்கிறோம். ஆனால் உலகத்திற்கே சொந்தமானவர்கள் அல்ல. கடமையில் உண்மையாய் இருப்பதோடு கடவுளின் பிள்ளைகளாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். என் வாழ்க்கையில் நான் கடவுளுக்கு கொடுப்பது என்ன என்ற கேள்வி நம் கண்முன்னே ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுதும் நினைவிற்கு வர வேண்டும். நம் இதயத்தை, வாழ்வை முழுமையாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம் என்கிற சிந்தனையோடு இன்றைய நாளை இறையேசுவுடன் முன்னெடுப்போம். இல்லந்தோறும் இறையரசின் சாட்சியாக வாழ்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.